மனைவிக்கு சொல்ல வேண்டியதை லெட்டர் எழுதி வைக்கிறது, அந்த லெட்டரை வந்து இன்னொருத்தவங்க பார்த்து கிழிச்சு போட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து 1990 வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இப்போ இந்த 2000க்கு பிறகுலாம் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிப்பாங்க, இப்போ வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், ஆடியோ நோட் அனுப்பிக்கிறாங்க. எத்தனையோ வகையில் வெளிப்படுத்துறதுக்கான விதங்கள் இருக்கும் பொழுது இன்னமும் பேப்பர் எடுத்து பேனாவை தேடி கண்டுபிடிச்சி இப்போல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாக யோசிச்சு பார்த்தா பேப்பர் தேவைப்படுற ஒரு வீட்டில் வந்து அந்த கம்பெனியில் யாராச்சும் பேப்பர்லாம் தேவைப்படுற மாதிரி ஒரு பிஸ்னஸில் இருந்தாங்க அப்படின்னா இருக்கவங்கள தவிர, குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற இடம் தவிர வேறு எங்கேயும் வந்து பேப்பர் பேனா அப்படிங்கிற விஷயம்லாம் அதிகமாக இருக்கிறது இல்லை. ஆனால் அப்படியே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் உடனடியாக பேப்பரை எடுத்து பேனா வச்சு எழுதி கொண்டு போய் அதை மடித்து அங்கே வச்சு எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்ததெல்லாம் என்ன கதைனே தெரில. இதில் இப்போ என்ன அப்படின்னா வந்து காவேரி நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க. இவர் போய் கதவை தட்டி இவரை கூப்பிடலான்னு பார்த்தா வெண்ணிலா கூட பேசிகிட்டு இருக்காரு ரூம்குள்ளே போய். அதை கூப்பிடலான்னு பார்த்தா அவர் வந்து வெண்ணிலாவோட நான் சரி பண்ணிடுறேன் வெண்ணிலான்னு சொன்னதை கேட்டு அழுதுகிட்டே திரும்பி மேலே வந்து தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறமா இவர் வந்து நீ என் பொக்கிஷட்டின்னு தூங்கிட்டு இருக்கவர்கிட்ட பேசுகிறாரு. எழுப்பி பேச வேண்டியதானே, முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து வரேன், நம்ம 2 பேரும் தான் ஒன்றா இருப்போம், அவளுக்கு வேறு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தனாலும் லெட்டர் எழுதிட்டு போக அதை வந்து ராகினி படித்து கிழிச்சு போட. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரதாலாம் புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் தப்பு பண்ணது காவேரி தான், காவேரி இது கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமே திருப்பி விட்டார் தாத்தா. ஸோ அந்த கூத்தும் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகினி அவ்வளோதான், அவங்க ஒன்றா இருக்க போகிறாங்க, நீ ஒன்றா இருக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து பேசுகிறாங்க காவேரி கிட்ட. ஆனால் அந்த லெட்டரை கிழிச்சிட்டமே, இப்போ திருப்பி விஜய் வந்தால் ஒரு உண்மையை சொல்லுவாருங்கிற மாதிரி கூட அவங்க யோசிக்கல. ஏதோ கதையில் போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்க. எப்படியும் புரியாத மாதிரி தெரியாத மாதிரி காவேரி எங்கே துரத்தி விட்டலாம், கொடைக்கானலுக்கு திருப்பி ஓடி போன மாதிரி வச்சிடலான்ட்டு. இதுக்கு நடுவில் வந்து கோவமாக வந்து பேசுகிற கங்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கதை போயிட்டுருக்கு. கங்கா வந்து இப்போ ராகினிட்ட கோவமாக பேச, வெக்கமா இல்லையா உனக்குன்னு கேட்க, உங்கள் வாழ்க்கை எங்கே போகுதுங்கிறத பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுன்னு போயிட்டுருக்கு. ஸோ எந்த வகையில் யோசிச்சு பார்த்தாலும் இந்த கதை போகிறது வந்து அதுக்கு பிறந்த உட்காந்து காவேரி எப்போ பார்த்தாலும் செய்கிறத செஞ்சுவிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கலாம் பார்த்தா எரிச்சல் தான் வருது. கதையை வந்து இழுக்கணும்னு முடிவு பண்ணி இழுக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி இல்லாஜிக்கலான விஷயங்கள்லாம் ஏன் வைக்கிறீங்கன்னு கேள்விகள் வருது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.